Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது 6 different eyeliner looks. எப்படி காஜல் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லுக் ரொம்ப ஈஸி வேல நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மெப்ளின் ஐ ஸ்டூடியோ ரொம்ப திக் காஜல். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. ஸோ கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன், நான் காஜல் எடுத்துகிட்டு ஐலேஷ் ஏரியா வந்து டச் பண்ணுற மாதிரியே நான் வாட்டர் லைன் டச் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கார்னரில் மட்டும் நான் கொஞ்சமாக போல்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. நீங்கள் டெய்லி வேரில் இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பரானது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக். சும்மா ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நான் ஜஸ்ட் என்னோடய ஐ கார்னர் ஏரியாவில் நான் ஒரு விங் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் பண்ணுற மாதிரி போல்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் திக்காக கொடுத்துக்கிறேன். அண்ட் அதோட நம்ம கார்னர் ஏரியாவில் கொஞ்சமாக அதை என்ன பண்ணிக்கோங்க, டச் பண்ணிக்கோங்க. சைட் கார்னர் ஏரியாலையுமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தட். தேர்ட் பேசிக். ஸோ ரொம்பவே பேசிக். இது நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஜஸ்ட் உங்கள் வாட்டர் லைன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் க்ளோஸ் டு உங்கள் வாட்டர் லைன் ஏரியாவில் நீங்கள் அதை என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் எண்டிங்கில் மட்டும் கொஞ்சமாக திக்காக கொடுக்குறேன். ஸோ இது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப பேசிக். இது நீங்கள் போட்ட மாதிரி ஃபீல் இருக்காது. அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்மூத். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒரு விங்கை க்ரியேட் பண்ணுறேன். ரொம்ப இருக்கிறதுலே சின்னதாக தான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் லைட்டாக என்ன பண்ணுறேன், அதை கார்னரில் நான் அதை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர் லைனில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் ரொம்பவே சிம்பிள் கூட, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா போல்டு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் போல்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். விங்கெல்லாம் பண்ணாமல் நல்லா போல்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அந்த வாட்டர் லீடு அந்த லாஸ்ட் ஏரியாவில் கொஞ்சமாக மட்டும் கனெக்ட் பண்ணி விடுங்க. அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா ட்ராமா. ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல போல்டாக, அதுலேயே நான் கொஞ்சம் நீளமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விங் பண்ணிவிட்டு அந்த விங்கில் ஒரு ஆஃப் கொஞ்சமாக விட்டுட்டு அதுலேருந்து தான் நான் கீழே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது இன்னும் கூட பெருசாக பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்க வாட்டர் லைன் ஏரியாலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ வாட்டர் லைன் ஏரியாலையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மச் பண்ணி விட்றேன், அப்ளை பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி மெத்தட். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு ஃபீட்பேக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டாடா, டேக் கேர்.